நாளைக்கு எடப்பாடியே பாஜக இல்லாட்டி என்ன பண்றது? அப்ப இவங்கெல்லாம் தேவையில்லை. அதனால பாஜக வந்து அதிமுக என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களோ அதே டிஸ்டன்ஸை ஓபிஎஸ் தினகரன் டீம் மெயின்டைன் பண்றாங்க. நாகேந்திரன் போன்றவர்கள் திருப்பி திருப்பி தாவேக்காவை கூப்பிடுறாங்க. அது வந்து ரொம்ப அதாவது ஒரு பெரிய கட்சிக்கு வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு வேலையாக இருக்கு. ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமியை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கு வாழ்க்கணும். இன்ஃபேக்ட் வந்து எடப்பாடி அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அதனால் வளர்ச்சி அடைய போகிறது தாவேக்கா தான். அதனால் எதுக்கு அவரை போய் வந்து என்கரேஜ் பண்ணணும்? தாவேக்காவோட ஐகான் அவங்களோட வழிகாட்டும் தலைவரில் பெரியார் ஒருத்தராக இருக்கார். பெரியார் ஒருத்தரை வந்து தலைவராக வச்சுட்டு வழிகாட்டியாக வச்சுட்டு இருக்கிற தாவேக்கா எப்படி பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணியில் தாவேக்கா இணையுமான்னா அதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப குறைவு. 10 மாதம் முடியும் போது அந்த தேர்தல் நெருக்கத்தில் எப்படி சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்றபடி நம்ம டீல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கட்சிகளை சேர்க்கறதுல பெருசாக ஆர்வம் காட்ட வேண்டாம் அப்படின்னு தேமுதிகவை கைகழுவி விட்டாங்க. ஓகே, எடப்பாடி தான் முதலமைச்சர் ஒத்துக்கிறோம். கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையா? பாஜக மந்திரி இருக்காங்களா இல்லையா? பாஜகவுக்கு அதிமுக மேலே நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா அதிமுக கடைசி கட்டத்தில் கையை கழுவிட்டு தாவேக்காவோட போயிடுமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஆட்களை சேர்த்து ஏடிஎம்கேலேருந்து ஆட்களை எடுத்து நீங்கள் ஃபைட் பண்ணணும். அதுக்கான திறமை உங்களுக்கு இல்லை. நீங்கள் பாஜக நமக்கு எல்லாம் பண்ணணும் உட்காந்துருந்தீங்கன்னா ராதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இருக்க பரபரப்பான சூழ்நிலை வந்துன்னா விஜய் அவர்களோட கட்சியில் அருண் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு XIRS ஆஃபீஸர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பாஜக தான் பின்னிருந்து நகர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்ந்த பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரைடு சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே வந்து போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, 2019 நான் அந்த இதுலேருந்து இதுவாயிட்டேன், வேற ஊருக்கு என்ன இது பண்ணிட்டாங்க, அந்த ரைடில் நான் இல்லை, அது வந்து என் கொல்லிக்கு ஒருத்தர் அப்படின்ற விஷயம் வந்து அருண்ராஜ் வந்து ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பாஜக இயக்குகிறதா டிவிகேவை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, பாஜக வந்து டிவிகேவை இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. அதாவது வந்து பி டீமு அது இதெல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் வந்து ஒரு விஷயத்தில் வந்து டிவிகே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது கொள்கை எதிரின்ற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அரசியல் எதிரி திமுகன்றாங்க. ஓகே, அதனால் வந்து அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. இது பாஜகவோட கூட்டணி இல்லைன்றது அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க நேரா நாகேந்திரன் போன்றவர்கள் திருப்பி திருப்பி தாவேக்காவை கூப்பிட்றாங்க. அது வந்து ரொம்ப அதாவது ஒரு பெரிய கட்சிக்கு வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு வேலையாக இருக்குது. ஆக்சுவலாக அது பண்ணி அவங்க பண்ணுறது வந்து அதாவது புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கோங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது தமிழில். அந்த மாதிரி திமுகவை தோக்கடிக்கணும் எல்லாம் என் பின்னாடி வாங்கன்னா விஜய்க்கு அதிமுக பாஜக கூட்டணி இப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்கா? அப்போ விஜய் வந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்களா? ஸோ விஜய் வந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு இருக்குல்ல. விஜய்க்கு ஒரு ரோல் இருக்குது. சரி, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கிறதுக்கு விஜய் உழைக்கணும். ஆக்சுவலாக எதுக்காக உழைக்கணும்? அவர் தன்னை வந்து திமுகவுக்கு எதிராக தான் தான் முக்கியமான கட்சின்றாரு, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்கிறாரு, அவங்க கட்சியில் விஜய் தான் முதல்வர் கேண்டிடேட் சொல்லும்போது அவர் எதுக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கு வாழணும்? இன்ஃபேக்ட் வந்து எடப்பாடி அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அதனால் வளர்ச்சி அடைய போகிறது தாவேக்கா தான். அதனால் எதுக்கு அவரை போய் வந்து என்கரேஜ் பண்ணணும்? அதனால் அவங்க தனியாக போகிறத தான் வந்து விரும்புவாங்க. ஆனால் அவங்க ஒரு பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களுக்குள்ள 2 விதமான கருத்து இருக்குல்ல. அந்த விஜய் சுற்று வட்டாரத்தில் ஒன்று அதிமுகவோட கூட்டணி போகலாமான்னு முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது அப்படியே நடுவில் வந்து அதிகாரத்தில் பங்குன்ற இடத்துல வந்து நின்று போச்சு. அது ஆக்சுவலாக ஜெயக்குமார் வந்து இல்லை, ஆமாம், அது நின்று போச்சு. அது வந்து அப்புறம் பாஜக 5 மினிஸ்டர் டெப்டி சிஎம் விஷயங்கள் பேசி ஏதோ வச்சு அப்புறம் பாஜக வந்து உள்ளே பூந்து இவங்களை போட்டு வலையில் போட்டு மாட்டிட்டாங்க வச்சுக்கோங்க. இவருக்கு ஏதோ அவங்க சொத்து வட்டாரத்தில் ரைடெல்லாம் விட்டாங்க, எடப்பாடிக்கு வேறு வழியில்லாத போயிட்டா வச்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா அது இல்லை, தாவேக்காவுக்கு என்ன அவசியம் இருக்குது பாஜகவோட சேரணுன்ட்டு. ரெண்டாவது தாவேக்காவோட ஐகான் அவங்களோட வழிகாட்டும் தலைவரில் பெரியார் ஒருத்தராக இருக்கார். பெரியார் ஒருத்தரை வந்து தலைவராக வச்சுட்டு வழிகாட்டியாக வச்சுட்டு இருக்கிற தாவேக்கா எப்படி இந்துத்துவ கட்சியில் போய் சேரும்? அப்படி பார்த்தா திராவிட தழைப்புன்னு சொல்லிட்டு பாஜக சொல்லிட்டு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள்லாம் திமுகவோ அதிமுகவோ வழிகாட்டின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணல. அதெல்லாம் பெரியார்கள்லாம் ஏற்கனவே திராவிட தலைவர்களாக இருக்காங்க. இவன் கட்சி ஆரம்பிக்கும் போதே என்னோட வழிகாட்டின்றார். தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்றார், திராவிடம் ஒரு கண்ணுன்றார். இப்போ தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒரு கண்ணாக வச்சுருக்கு. ரெண்டுமே இந்துத்துவாக்கு நேர் எதிரான பாலிசி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்சி நடத்தி ஒரு 10 வருஷம் ஆச்சு, நீங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவுறீங்க, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியோடு சேரும்போது சரிப்பா ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு முடிவு பண்ணலாம். கட்சியை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறதா பல கருத்து கணிப்புகள் சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது, அன்டெஸ்டடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்த உடனே வந்து ஒரு
ஒரு கொள்கை நழுவல் அல்லது வந்து அதுலேருந்து பாதையிலேருந்து மாறுபடுறது இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீ பெரியார் வழிகாட்டியாக வச்சுட்டு பெரியாரையும் நரேந்திர மோடியும் போட்டு நீங்கள் ஓட்டு கேட்பீங்களா? நிச்சயமாக அது வந்து தாவேகாவுக்கு பின்னடைவாக போகும் ஆக்சுவலாக. அதனால் தாவேகா வந்து அதிமுக பாஜக அதிமுகவோட சேருமானா அதுக்கான சான்ஸ் இருக்கலாம். பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணியில் தாவேகா இணையுமானா அதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப குறைவு. அதிகபட்சம் ஒரு 10% இருக்கலான்றதான் பாயிண்ட். ஆனா பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் தொண்டர்கள் மத்தியில இன்னும் பிணையல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. பிணையாது. ஏன்னா 2 பேருக்கு ஒருத்தருக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. 2 பேருக்குள்ள ஒருத்தர் சந்தேகம் வந்துருச்சு. அதிமுகன்றது வந்து ஒரு கம்பல்ஷனில் மேரேஜ் ஆஃப் கம்பல்ஷன், கட்டாய திருமணத்தில் போய் அங்கே உள்ளே உட்காந்துருக்குது ஆக்சுவலாக. ஆனால் உண்மையிலேயே வந்து அது வந்து எந்த கட்சியும் சேர்க்கறதுக்கு விரும்பல. தேமுதிகவுக்கு சீட் கொடுக்காதன் மூலமாக அதை ஓரங்கட்டி வச்சிருச்சு. அவங்க அந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி சொல்லலை. அவங்க ஒரு சில பேர் சொல்றாங்கன்னா பாஜக தெரிஞ்சதான் அதிமுக தோக்கடிக்க பிளான் பண்ணுது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அதிமுக சேர்ந்தவங்க சொல்றாங்கன்னா வேணும்ட்டே தான் நாங்கள் வந்து பாஜக தோக்கடிக்க பிளான் பண்றோம். அது காரணம் 2 பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லை. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, அதிமுக வந்து 26 வரையும் பாஜகவோட கூட்டணி சேர்றதா ஐடியாவில் கூட்டணி சேர்ற மாதிரி இல்லைன்னு எடப்பாடியே சொன்னார். ஆனால் அவர் இப்போ அவர் வந்து சேர்ந்துட்டார், வேறு வழி இல்லாமல் சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்க. ஆனால் பாஜகவுக்குன்னு ஒரு லைபிலிட்டி இருக்குது. அதாவது வந்து 21 கூட்டணி வச்சதுக்கும் 26 கூட்டணி வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த கேப்பில் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு பலவிதமான துரோகங்களை பண்ணிட்டாங்க. அது நிதி கொடுக்காதலேருந்து பல விஷயங்கள், கல்வி நிதி கூட ரைட் டு எஜுகேஷனில் கூட அது கூட கொடுக்கல, கோர்ட் சொல்லி தான் இருக்குது. அப்புறம் அந்த கல்வி நிதிக்காக இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், சமரகசி அது மாதிரி ஃபைல் பண்ணியிருக்கோம். கவர்னர் மூலமாக பல பிரச்சனைகள் கொடுக்குறது, லாங்குவேஜ் இஷ்யூ உள்ளே கொண்டுறது, நியூ எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் வந்து இதுக்கு டீலிமிட்டேஷன் விஷயத்தில் தமிழ்நாடு என்னவாகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வக்ஃப் போர்டு பில்லை கொண்டாந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதிமுகவுக்கு என்னென்னா, இந்த பாஜக நிறைய லயபிலிட்டியை முதுகில் சுமந்துன்னு இருக்காங்க, இவங்க கூட போனால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதனால் இந்த 10 மாதத்தை தள்ளிடலாம், முதல்ல ஒரு அக்ரிமெண்ட்டை போடலாம், 10 மாதத்தை தள்ளிடலாம். 10 மாதம் முடியும் போது அந்த தேர்தல் நெருக்கத்தில் எப்படி சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்றபடி நம்ம டீல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கட்சிகளை சேர்க்கறதுல பெருசாக ஆர்வம் காட்ட வேண்டாம் அப்படின்னு தேமுதிகவை கைகழுவி விட்டாங்க. அவங்க கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, அவங்க கட்சிக்காரன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அதே சமயம் பாமக கதவை தட்டுறது யார்? குருமூர்த்தி. அது ஏடிஎம்கே ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஏடிஎம்கே என்ன தான் பண்ணுறாங்க? ஏடிஎம்கே இது ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க? தேமுதிக கதவையும் தட்டுறாங்க. பல கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையும் தட்டுவாங்க. பிஜேபி இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அமித்ஷா பேசுகிற என்ன சொல்கிறாரு? பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலருன்றார். அதிமுகன்றதை விட்டார். பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்ற போது அதிமுக கூட்டணி ஆட்சி அதான். ஆனால் அன்றைய மதுரையில் அப்படி பேசல அவர். பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் தான் அப்படி பேசியிருக்காரு. அது அப்படி தான் பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, ஒரு பேப்பரில் நல்ல ரெப்யூட்டட் பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இருக்கும்போது பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில், இந்த பிஜேபியிலேருந்து. அதில் வந்து 13 நாள் அன்றைக்கி கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, இப்போ அமித்ஷா கொடுத்தப்ப அதில் அவர் பேசினதெல்லாம் டீட்டெயிலாக வந்திருக்கு. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பாஜகவுடைய ப்ரெஸ் ரிலீஸ், அது பாஜக கட்சி வெளியிட்டிருக்கிறது. அதில் வந்து கிளியராக தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகிறது, அமைச்சரவை பற்றிலாம் நம்ம பேசி முடிவு பண்ணுவோம், நாங்கள் பேசி முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரவை பற்றிலாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணிப்போம்னு சொல்கிறாங்க. அப்போலாம் கூட்டணி ஆட்சிக்கு வந்து எடப்பாடி ஒத்துட்டாரா? ஜெயக்குமார் விஜய் கேட்டப்ப முடியாதுன்னு சொன்ன ஜெயக்குமார் அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன சொல்லுவாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும். தி இன்க்ளூஷன் ஆஃப் ஏடிஎம்கே இந்த என்டிஏ இஸ் பெனிஃபிஷியல் நாட் only ஃபார் த அலையன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த ஏடிஎம்கே. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் அலோகேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ் post election will be finalized in consultation with alliance parties at an appropriate time. அதாவது the distribution of seats and allocation of ministries போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன், ஆமாம், யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா என்ன விஷயம் அதெல்லாம் வந்து போஸ்ட் எலெக்ஷனில் வந்து நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போனா என்ன அர்த்தம் அதுக்கு? ஆக்சுவலாக அவங்க பாஜகவுடைய ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ அவங்க வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எது என்ன அர்த்தத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? அதிமுக பாஜக தெளிவாக இருக்காங்க, கூட்டணி ஆட்சின்றதில் தெளிவாக இருக்காங்க. 50 சீட்டு மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, அமித்ஷா சொல்லிட்டாரு. இந்த 50 சீட்டை வந்து ஏடிஎம்கே கொடுக்கலன்னா பிரச்சனை வரும். ஸோ கூட்டணி ஆட்சி சீட்டு நிற்கிற அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க நினைக்கிறாங்க சார். 21 தேர்தலில் பாஜக தென்பகுதியில், தமிழ்நாட்டின் தென்பகுதியில் 8 தொகுதியில் போட்டி போட்டாங்க. 20 தொகுதி கொடுத்தாங்க. அதில் தென்பகுதியில் 8 தொகுதி இருந்தது. 8 தொகுதியில் 2 இதெல்லாம் வின் பண்ணாங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல தொகுதிகளில் வந்து பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பல தொகுதிகளில் வந்து ஏடிஎம்கேயோடு அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க.
அது காரணம் தினகரன் சசிகலா இவங்க ஃபேக்டர்ல தினகரன் ஃபேக்டர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அவங்க தொடர்ந்து இங்க இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்களான்னு ஒரு கேள்விக்குறியா இல்ல. அவங்க இருக்காங்க, எடப்பாடி பத்தி பேசவே கிடையாது. எடப்பாடி பேசல, அதனால தான் அவங்கள வந்து கைவிடுறதுக்கு பாஜக ரெடியா இல்ல. அதான் நாளைக்கு எடப்பாடியே பாஜக இல்லாட்டி என்ன பண்றது? அப்ப இவங்கெல்லாம் தேவையில்லை. அதனால பாஜக வந்து அதிமுக என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களோ அதே டிஸ்டன்ஸை ஓபிஎஸ் தினகரன் டீம் மெயின்டைன் பண்றாங்க. அவங்களே வந்து ஆன்டகனைஸ் பண்ணிட்டு நீ வெளில போகணும்னு சொல்றதுக்கு ரெடியா இல்லை. அவங்களையும் அரவணைச்சுன்னு தான் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனால் எடப்பாடி கடைசி நேரத்தில் இவங்களை எப்படி ஏற்றுப்பாரு? அதிமுகவுக்குள்ளே ஏற்றுக்க மாட்டார், கூட்டணிக்குள்ளே ஏற்றுப்பாரான்றது தெரியாது. ஸோ அதனால் பாஜக என்ன பண்ணுறாங்க, இப்போ 50 சீட்டை குறி வச்சு வேலை செய்கிறாங்க. 50 சீட் குறி வச்சு வேலை செய்யும்போது அதை வந்து அதிமுக கொடுக்குமா தெரியாது. அதனால் அதிமுகவுக்கு பாஜக இருக்கிறது ஒரு லயபிலிட்டி மாதிரி தெரியுது. வேறு வழியில் சேர்ந்துட்டாங்க. அதிமுக எந்த கூட்டணி கட்சியும் சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லை, நீயே பார்த்துக்கோன்னு பாஜக விட்டாங்க. பாஜக என்ன பண்ணுறாங்க, எங்கள் தலைமையிலான கூட்டணி அவங்க பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தான் கட்சிகளெல்லாம் கூட்டிட்டு வராங்க. அப்போ இந்த 2024 எலெக்ஷன்ல நிறைய கட்சியை கூட்டணி அதிமுகவோட அலையன்ஸ் பிஜேபி வந்து பெருசாக ஃபார்ம் பண்ணி. ஆமாம், அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 2 மாதம் தான் ஆச்சு கூட்டணி சேர்ந்து. அவங்களுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் ப்ரோக்ராம்லாம் எதுவுமே கிடையாது. 2 பேருமே கூட்டணியை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. அதனால் வந்து இன்றைக்கி தான் நயினார் சொல்லியிருக்காரு, அதிமுக தலைமையில் எடப்பாடி தான் முதலமைச்சர் இருக்கார். ஆனால் முதலமைச்சர் எடப்பாடியாக இருக்கலாம், கூட்டணி ஆட்சியா இல்லையான்றதான் பாயிண்டிங்க. அதுக்கு பதில் இல்லை. ஓகே, எடப்பாடி தான் முதலமைச்சர் ஒத்துக்கிறோம், கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையா, பாஜக மந்திரி இருக்காங்களா இல்லையா, அது இருக்குல்ல. அந்த பாயிண்ட்டுக்கு பதில் கிடையாது. எடப்பாடி தலைமையில் கரெக்டு. யார் வந்து பவன் கல்யாண் யாருக்கும் தெரியலையேங்க. இல்லை, இங்கே சிண்டே யாருன்னு தெரியல, அஜித் பவார் யாருன்னு தெரியல, பவன் கல்யாண் யாருன்னு தெரியல. எடப்பாடி வந்து இதாக இருக்கலாம், தேவேந்திர பட்னாவிஸாக இருக்கலாம், அல்ல நாயுடுவா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. யார் துணை மந்திரி, யார் பாஜக கொண்ட என்ன பொறுப்பு? எடப்பாடி தலைமை கரெக்டு. அந்த தலைமையில் கீழே கூட்டணி மந்திரி சபை உண்டா? எடப்பாடி தலைமையில் அமைச்சரவை அமையும், கீழே யார் இருக்க போகிறா? கூட்டணி அமைச்சர் யார் இருக்க போகிறா? அது வந்து அதனால தான் இப்போ அது பெரிய சந்தேக 2 பேருக்கு நடுவில் அந்த இது பெரிய ஒரு பிரச்சனையாக ஊசலாடிட்டு இருக்கு. அதனால் இவங்க என்ன தான் சொன்னாலுமே வந்து அது எப்படி இது செட்டில் ஆகும் தெரியல. பாஜகவுக்கு அதிமுக மேலே நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா அதிமுக கடைசி கட்டத்தில் கையை கழுவிட்டு தாவேக்காவோட போயிடுமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ரொம்ப நாள் அதிமுகவும் டிவிக்கும் அலைன்ஸ் வச்சாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சேர்ந்தா அதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு மெகா கூட்டணியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஓட்டை பிரிக்கும், சீட்டு வாங்காது அப்படின்ற மாதிரி பேச்சு இருந்தால் கூட இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் ஏடிஎம்கே கிட்ட ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் செக்டர் இருக்கு. அதை தாண்டி விஜய் கிட்ட ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபேஸ், நியூ யங் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இவங்க 2த்தையும் தாண்டி டிஎம்டிகே பிஎம்கே மாதிரி பேக். ஆமாம், கொஞ்சம் ஒரு ஜாதி ஓரியன்டாக இருக்குது, கொஞ்சம் ஜென்ரலிஸ்டாக எல்லாரும் ஓட்டும் வாங்குற மாதிரி தேமுதிக இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் ஓபிஎஸ் இல்லை, அந்த பக்கம் வேற யாராவது பிடிச்சி விடுவாங்க. ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் ஏற்கனவே தாவேக்கா கூட வரா மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி போட்டாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் ஓட்டெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனால நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அவநம்பிக்கை ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா 10 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட்டணி கட்டமைச்சிங்கன்னா இப்படி தாங்க ஆகும். ஆக்சுவலாக தேர்தல் நெருக்கத்தில் ஒரு கூட்டணியை கட்டமைச்சிங்கன்னா இது பேசி முடிச்சு எல்லாரும் களத்தில் குதிச்சு ஜெல்லாகிறதுக்கும் தேர்தல் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். முடியும் டக்குன்னு பிரச்சனையை பேசுறதுனா இப்போ வந்து எல்லாமே யூகங்களுக்கு நிறைய இடம் கொடுக்குறீங்களே, அந்த யூகங்களுக்கு இடம் கொடுக்கும்போது பிரச்சனைகள் விரிசல் உண்டாக்குறத பார்க்குறோம் நம்ம. அதனால் 10 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டணி ஏற்பாடு பண்ணதே தப்போ இருக்கு. அதனால தான் பாமக தெளிவாக சொல்லிட்டாங்க, இன்னும் பல மாதங்கள் இருக்குது, இப்போவே நாங்கள் உங்கள் கூட்டணி வேலையில் சிக்கிக்கிறோம்னு ராமதாஸ் சொல்லிட்டு. எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அது வேறு விஷயம். நாங்கள் கூட்டணிக்கு இப்போ ஓகே சொல்ல மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்க்கலான்ட்டாங்க. ஆனால் அமித்ஷா இந்தியா நல்ல முறையில் வழிநடத்திட்டு போகிறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை, அது சொல்கிறார் சார். அவர் வந்து ஓரளவுக்கு பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வந்து பிஜேபி கூட்டணி வேண்டாம் பார்லிமெண்ட்லன்னு சொன்னார் அவர். இப்போ என்னன்னா அமித்ஷா நல்லா வழி நடத்திட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பிருக்காரு. ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திச்சு அவருக்கு என்ன மாதிரி பேக்கேஜ் ஆஃபர் பண்ணாரு நமக்கு தெரியாதுல்ல. அந்த பேக்கேஜ்ல ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆடிட்டர் குருமூர்த்தியோட பேர் எங்கெங்க அடிப்படுதுன்னா ரஜினிகாந்தோட அரசியலோட பேர் அடிபட்டுச்சு, ரஜினிகாந்த் அரசியல் இருந்து காணாம போயிட்டார். ஓபிஎஸோட பேரோட அடிபட்டுச்சு, நடு ரோட்ல நிற்கிறார் ஓபிஎஸ். அடுத்து ராமதாஸா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாங்க அவரோட மிஷன்லாம் அப்படிதான் இருக்கு. குருமூர்த்தி அவர் வந்து இப்போ கட்ட பஞ்சாயத்து மன்றத்தில் இந்த மாதிரி விஷயங்கள பஞ்சாயத்து மன்றத்தில் முக்கியமான ஆர்எஸ்எஸ் பிரமுகர். பாஜக அவர் தான் அனுப்புவாங்க எல்லா இடத்துலையும். ட்ரபிள் ஷூட்டர் அவர். ஒரு மீம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரபிள் ஷூட்டர். ஆமா புகுந்த வீடும் ஆர்எஸ்எஸ் புகுந்த கட்சியும் உருப்பிட சரித்திரமே கிடையாது அப்படி இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இவர் வந்து நம்ம கண்ணெதிர்க்க தெரிஞ்ச உதாரணம் வந்து ரஜினி, கண்ணெதிர்க்க தெரிஞ்ச உதாரணம் ஓபிஎஸ். 2 விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் வச்சு பேசலாம். 2 பேருமே
ரொம்ப பேரை கெடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட வைக்க போய் ரொம்ப பேரை கெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயமே ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம். ஓபிஎஸ் ஒரு துக்ளக் மேடையில் வந்து அவர் பேசுறாரு, ஆண்மையற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஜெயக்குமார்லாம் கொதிச்சு நான் தான் அவரை வந்து தர்மயுத்தம் பண்ண வச்சேன்னு சொன்னவர். ஓபிஎஸ் ஆண்மை இல்லாதவர்னு சொன்னாரு. அதுக்கு ஓபிஎஸ் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கே சொல்லணும் இல்லையே, கொதிச்சு பேசினாரு. அதாங்க அவருக்கே ஓபிஎஸ்க்கே சொல்லணும் இல்லை. அவர் பாஜகவை நம்பிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? அது எதுக்காக பாஜகவை பிடிச்சி நம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலேயே சொல்றேன், வேணா உங்களுக்கு வேணா ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸு சிபிஐ கேஸ் வராத இருக்கலாமே தவிர உங்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த பயனும் கிடையாது. அதில் நீங்கள் இபிஎஸ் எடுத்து ஃபைட் பண்ணணும்னா அரசியல் ரீதியாக நீங்கள் தான் மோதணும் அவரோட. பாஜக உங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவாது. அவங்களுக்கு எது சோரியும் அதை பார்த்துன்னு போவாங்க. அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனாக பார்த்தா அதிமுகவோட தான் டீல் பண்ணுவாங்க, உங்க கூட டீல் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கட்டி விட்டா என்ன பண்ணுவீங்க? எங்கே போவீங்க? இப்போவுமே ஓபிஎஸ் அவர்களோட இருக்க மருது அழகராஜ் போன்றவர்கள்லாம் டிவிக்கேல இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் பரவிட்டு கேசி பழனிசாமி இப்போ புகழேந்தி உட்பட பல பேரோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கேவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி புகழேந்தி வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அரசியல் பரவ இல்லைங்க. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்சிக்கு தாவறாங்க வச்சுக்கோங்க, தாவக்காவோ திமுகவோ ஏதோ ஒன்று போகிறாங்க வச்சுக்கோங்க. மொத்தத்தில் வந்து என்ன ஆக்சுவலாக வந்து நீங்கள் பாஜகன்ற கட்சியை நம்பி நீங்கள் உங்கள் ஃபைட்டை அமைச்சக்கூடாது. எடப்பாடியை எதிர்த்து நீங்கள் ஃபைட் பண்ணுறதுன்றது நீங்கள் ஆட்களை சேர்த்து ஏடிஎம்கேலேருந்து ஆட்களை எடுத்து நீங்கள் ஃபைட் பண்ணணும். அதுக்கான திறமை உங்களுக்கு இல்லை. நீங்கள் பாஜக நமக்கு எல்லாம் பண்ணணும் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் நடுரோட்டில் தான் நிற்க வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக அதுதான் நீங்கள் என்ன அதிமுகவில் நீங்கள் கோட்டை விட்டீங்க, 4 வருஷமாக நீங்கள் கோட்டை விட்டீங்க. எடப்பாடி அதில் ஸ்கோர் பண்ணிட்டாரு, உங்களை தனிமைப்படுத்துறதுல ஸ்கோர் பண்ணிட்டாரு. இனிமேல் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை வரதுன்னு அவர் விரும்பவே மாட்டார். உங்களுக்கான ஏற்றத்தை எதையும் அவர் விரும்ப மாட்டார். அதனால தான் சொல்றேன், அவருக்கு ஓபிஎஸ்கே சீட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த சீட்டில் அதிமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவீங்க? இவருக்கு ஓட்டு போட அதிமுக வேலை பார்க்காதீங்க, அடுத்த தொகுதியில் போய் வேலை பாருங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் நடக்கும். அப்போ எடப்பாடி ஆளுங்க போட்டி போகிற இடத்துல ஓபிஎஸ் ஆளுங்க கூட வேலை செய்யாது இருப்பாங்க, சொல்ல முடியாது. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். 2021 தேர்தலில் தோக்குறதுக்கான முக்கியமான ரீசன் இது இருந்துச்சு. குறிப்பாக கேண்டிடேட் போடுறதுலேருந்து இறங்கி வேலை பார்க்கறதுக்கும் முரண்பாடு இருந்துச்சு. அவன் ஆளை தோக்கடிச்சாதான் நம்மளால எம்எல்ஏ வந்தால் தான் நம்மளோட லீடிங் இருக்குன்ற மாதிரி மாற்றி மாற்றி வேலை பார்த்துட்டாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் சார் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஓபிஎஸ் போட்டி போடுற தொகுதியில் இருக்கிற ஏடிஎம்கேலாம் பக்கத்தில் வேறு ஒரு ஏடிஎம்கே ஆள் போட்டி போடுற தொகுதிக்கு போவாங்க. இல்லை அங்கே இருக்கிற ஏடிஎம்கே போட்டி போடுற தொகுதியில் இருக்கிற ஓபிஎஸ் ஆளுங்கலாம் ஓபிஎஸ் ஆளுகள் வேலை செய்கிற இடத்துல போட்டி போடுற இடத்துல வந்து வேலை செய்வாங்க. இதெல்லாம் நிறையா நடக்கும். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, ஓபிஎஸ் வந்து தன்னுடைய ஃபைட்டை வந்து சரியாக அமைச்சிக்கல. அவர் கூட்டணியில் கடைசியில் இருப்பாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு எண்ணெயும் தண்ணீருமாக மாறிவிட்டது. இப்போ இல்லாமல் அதுதான்.